திருச்செந்தூர் போனால் முருகனை இப்படி வணங்குங்க, அப்போதான் முழு பலனுமே கிடைக்கும். திருச்செந்தூருக்கு போவது ஒரு சாதாரண சுற்றுலா பயணம் கிடையாது. அது முருகன் நம்மை அழைக்கும் ஒரு ஆன்மீக அழைப்பு. முருகா நீயே துணைன்னு மனசுல சொல்லிக்கிட்டு வீட்டிலிருந்து கிளம்பக்கூடிய அந்த நொடியிலேயே பக்தி ஆரம்பிக்கணும். பயணத்துக்கு முன் வீட்டில் ஒரு சிறு தீபத்தை ஏற்றி குலதெய்வத்தை நினைத்து என் பாதையை நீயே வழிநடத்துன்னு முருகன் கிட்ட மனதார வேண்டிக்கிட்டு கிளம்பினா அந்த பயணமே புனிதமா மாறிடும். திருச்செந்தூர் முருகன் அறுபடை வீடுகளில் இரண்டாவது ஸ்தலம். கடற்கரையோரம் அமைந்த ஒரே முருகன் திருத்தலம் இதுதான். கடல் மட்டத்துக்கு கீழே சுவாமி அருள் புரிவது இந்த கோவிலுடைய மிகப்பெரிய தனி சிறப்பு. கடல் அலைகள் முழங்கும் அந்த சூழலில் முருகனை தரிசிக்கும் போது மனசுக்குள் ஒரு ஆழமான அமைதி பிறக்குது. அங்கு போனதும் முதலில் கடலில் நீராடுவது ரொம்பவே சிறப்பு. அந்த கடல் நீராடல் உடம்பை மட்டுமில்லை, மனதையும் சுத்தப்படுத்துகின்ற மாதிரி இருக்கும். அதற்கு பின் நாழி கிணற்றில் நீராடணும். கடலுக்கு அடுத்தே இருந்தாலும் அந்த கிணற்று தண்ணீர் இனிமையாகவும் தெளிவாகவும் இருப்பது பலருக்கே ஒரு ஆச்சரியம். இந்த இரண்டு நீராடலும் பாவங்களை கழுவி மனதை வழிபாட்டுக்கு தயார் செய்யும் என்பார்கள். நீராடி முடித்து சுத்தமான உடையை மாற்றிக்கொண்டு நிதானமா தரிசனத்துக்கு போனால்தான் முழு பலன் கிடைக்கும். அவசரம் இல்லாமல், மனதில் எந்த கோபமும் கவலையும் இல்லாமல் முருகன் பாதத்தை நோக்கி நடக்கணும். கோவிலுக்குள்ள போனதும் முதலில் தண்டாயுதபாணி சுவாமியை தரிசிக்கணும். அதற்கு பின் செந்தில் ஆண்டவர் சன்னதியில் ஆறுமுக சுவாமியை வணங்கணும். ஓம் சரவணபவான்னு மனதுக்குள்ள மெதுவா உதடுகளால சொல்லிக்கிட்டே தரிசனம் பண்ணினா உள்ளுக்குள்ள ஒரு தெய்வீக அதிர்வு ஏற்படும். அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னதியும் ஒவ்வொரு வரலாறையும் ஒரு அருளை சொல்லிக்கிட்டே இருக்கும். மூலவர் சுப்பிரமணியரை தரிசிக்கும் அந்த நேரம் உண்மையிலேயே வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு அனுபவம். கண்களை மூடி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கவலை, பயம், ஏக்கம், வேண்டுதல் எல்லாவற்றையும் முருகன் கிட்ட மனதார சொல்லிக்கோங்க. நீ கேட்டுக்கோயன்னு முழு நம்பிக்கையோடு வணங்குங்க. அதனாலதான் பல பக்தர்கள் சொல்றாங்க, திருச்செந்தூர் முருகன் ஒருத்தரையும் கைவிட மாட்டாருன்னு. தரிசனம் முடிந்து பிரசாதத்தை வாங்கி பன்னீர் இலை விபூதியை எடுத்துக்கிட்டு வெளியே வரப்போ மனசு லேசான மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பெரிய சுமை இறங்கிய மாதிரியான உணர்வு வரும். அதுதான் இந்த தரிசனத்தோட உண்மையான பலன். அதனால்தான் சொல்றாங்க, திருச்செந்தூருக்கு போறது ஒரு பயணம் இல்லை, அது முருகன் கொடுக்கக்கூடிய அழைப்பு. பக்தியோட, முறையோட, நம்பிக்கையோட வழிபட்டா வாழ்க்கைக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் நிச்சயம் நடக்கும். ஒரு முறை மனதார வேல்முருகா நீயே துணைன்னு சொல்லி பாருங்க, அந்த அதிர்வு உங்களுக்கே புரியும்.